அடுப்பு பற்ற வைக்காமல் துளி கூட எண்ணெய் சேர்க்காம 5 நிமிஷத்துல ஈஸியான பச்சை புளி ரசம். குழம்பு வைக்க நேரமே இல்லாதவங்க, டைஜஷன் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பச்சை புளி ரசம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பாரம்பரிய முறைப்படி பச்சை புளி ரசம் வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் ஊறுகாய், நல்ல மசாலா சேர்த்த உருளைக்கிழங்கு வறுவல், இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பச்சை புளி ரசம் வைக்காதவங்க இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பச்சை புளி ரசம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து புளியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிருங்க. இதுக்கு வந்து கருப்பு புளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். புளியை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். புளியில் சக்கை ஓடு எல்லாமே தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை புளி ரசம் வைக்கிறதுக்கு புளி தண்ணி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி உரலில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உரலில் வந்து சீரகத்தையும் மிளகையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி உரலில் சேர்க்கும்போது அம்மியில் அரைச்சா அந்த வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது கூட 4-5 பல் பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது தான் நம்மளுடைய பச்சை புளி ரசம் அந்த காலத்தில் நீங்கள் பாட்டி கையில் சாப்பிட்ட அதே பக்குவத்தில் இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை, 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து போட்டு பிசைஞ்சு விட்டோம்னா அதில் உள்ள வாசனை, அதில் உள்ள அந்த சாரெல்லாம் இறங்காது. இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா நச்சிட்டு சேர்க்கும்போது தான் இதோடைய ஃப்ளேவர் முழுமையாக இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து சீரகம், பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அந்த புளித்தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு கரைக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டு கரைக்கணும். அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிங்கன்னா இதில் உள்ள அந்த முழு எசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புளித்தண்ணியில் வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய பச்சை புளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுவரையும் செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்க சோறு வடிச்சிட்டு அதில் வந்து பச்சை புளி ரசம் ஊற்றி இது கூட நல்ல மசாலா சேர்த்த உருளைக்கிழங்கு, ஆம்லேட்டு, ஊறுகாய்லாம் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும்.